வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான ரவா கிச்சடி. எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. Please do subscribe and click the notification bell for more yummy recipes from அம்மம்மா வீடு. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, வாசத்துக்கு கொஞ்சம் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு கொஞ்சம், 2 பல் பூண்டு பொடியாக நறுக்குனது, சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, வதக்கிறதுக்காக சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் 2, அதை இந்த மாதிரி 2 கீறி சேர்த்துடலாம். பாதி தக்காளி அதை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கேரட் 1 பொடியாக நறுக்குனது, பீன்ஸ் 4-5 அதுவும் பொடியாக நறுக்குனது, பட்டாணி அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது காய்கறிக்கு தேவையான உப்பு, ரவைக்கு தேவையானது பின்னாடி சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்து கடாயை மூடி வச்சு காய்கறியை வேக வைக்க போகிறோம். காய்கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறோம். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி தேவைப்படும். நம்ம ஏற்கனவே 1/2 டம்ளர் காய்கறி வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். மீதி இருக்க 2 டம்ளர் இப்போ ஊற்றியாச்சு. தண்ணியோட அளவு கரெக்டாக இல்லை அப்படின்னா ஒன்று கிச்சடி ரொம்ப கட்டியாயிரும், இல்லைன்னா குழு குழுன்னு இருக்கும். இப்போது ரவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ரவை, அதை வறுத்துக்கலாம். ரவையை கருக விடாமல் பார்த்து பக்குவமாக வறுத்துக்கோங்க. ரவையை சூடான பாத்திரத்துலேயோ கடாயிலையோ ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா கீழே இருக்கிறதெல்லாம் கருக ஆரம்பிச்சிரும். அதனால் என்றைக்குமே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறது நல்லது. தண்ணி ஒரு கொதி வந்ததும் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கலாம். ரவை நல்லா வேகிற வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான நம்மளோட ரவா கிச்சடி இப்போது ரெடி. இதில் கொத்தமல்லி கொஞ்சம் தூவி சூடாக பரிமாறுங்க. இந்த சுவையான ரவா கிச்சடியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மம்மா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.